ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நேம் பிரதீப். நான் வந்து சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அண்ட் மிஷின்ஸ் 2025 பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா டேட்டா கொடுத்துருவேன். அந்த விதத்தில் இன்றைக்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சவுத் டிஎன் நான் மென்ஷன் பண்ணுறது திண்டுக்கல், தேனி, மதுரையிலிருந்து சிவகங்கை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த மாதிரி சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், விருதுநகர், இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி எந்த காலேஜஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறது இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற காலேஜஸில் மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கேன்னு அப்படியே சொல்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் ஒவ்வொரு காலேஜ் பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட அட்மிஷன் டெசிஷன்ஸ் எடுக்கிற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் யாருக்காவது பர்சனலைஸ் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் ரீச் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தியாகராஜர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்ரி வரும். சிக்ரியோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டாப் கட் ஆஃபாக இருக்கும், 192.14 இருக்கும். ஆவரேஜ் கட் ஆஃப் இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து காலேஜோட கோடு, காலேஜோட ரேங்க் ஆஸ் பர் ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். காலேஜோட ரேங்க்ங்கிறது இந்த ஜோன் மட்டும் இல்லாமல் ஓவரால் டிஎன்ல என்ன ரேங்க் இருந்திருக்கு இந்த காலேஜ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபில்லான பிரான்ச் எது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த காலேஜில். அதுக்கப்புறம் காலேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், ஓசி கட் ஆஃப் என்ன இருந்தது லாஸ்ட் இயர், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயரோட ஓவரால் ரேங்க் என்ன, அந்த ஓசி கட் ஆஃப் ஈக்குவலண்டான மேக்ஸிமம் ரேங்க் என்ன அப்படின்னு போட்டிருக்கேன். ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து இது வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸோட, எல்லா கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ண ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப். ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து ஓவராலாக அங்கே இருந்த சீட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸில் ஃபில் ஆச்சு அப்படிங்கிறது. நம்ம இதில் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியாகராஜர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சிக்ரி, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏசி டெக் காரைக்குடி, அதுக்கப்புறம் வந்து விருதுநகர் மெப்கோஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஏசி டெக்கோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு சிவிலும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தேர்ட் ஆப்ஷனாக. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி ஆர் அழகப்ப செட்டியார் காரைக்குடி, ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஆப்ஷனாக இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மெப்கோ வந்து ஃபிஃப்த் இருக்குது. ஆஸ் யூஷுவல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இதுவும் வந்து தியாகராஜருக்கு அப்புறம் ப்ரிஃபரன்ஸில் இருக்கிற ஒரு காலேஜ். ஸோ சில காலேஜஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட பேசுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலாக அது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை உங்கள் குழந்தைங்களை எஃபெக்ட் பண்ணணும்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி காலேஜஸை இக்னோர் பண்ணுங்கள். கட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் செட் பண்ணும்போதே இது வந்து அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை இக்னோர் பண்ணி வேறு ஏதாவது காலேஜஸை கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கிற காலேஜஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வேலம்மாள் மதுரை சிக்ஸ்த் ஆப்ஷனாக வருது. 7th வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, 8th வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, 9th பிஎஸ்என்ஐ திண்டுக்கல். இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆவரேஜ் கட் ஆஃப் சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் சில காலேஜ் கம்மியாகவும் இருக்கலாம். அது இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வராது உங்களுக்கு. ஏன்னா சில காலேஜில் சிவில் இல்லாமல் இருக்கலாம், மெக்கானிக்கல் இல்லாமல் இருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இருக்கிற காலேஜில் ஆவரேஜ் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு பேராமீட்டர் மட்டும் வச்சு பார்க்க வேண்டாம். ஃபில்லிங் அப் காலேஜோட ஃபில்லிங் பர்சன்டேஜும் இது எல்லாமே 90% மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை வந்து உங்களுக்கு 10th ஆப்ஷனாக வருது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 11th ஆப்ஷனாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, இந்த காலேஜ் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஃபில்லிங்கில் நல்ல ஒரு 99% ஃபில்லிங் இருந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் புவர் பேக்ரவுண்டு, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 5வது ஆப்ஷனாக இதை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரியில் சென்ட் சேவியர்ஸ் கேத்தாலிக், இந்த காலேஜ் ஃபில் ஆகிருக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், ஸோ இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ராம்கோ விருதுநகர் ராஜபாளையத்தில் இருக்குது இந்த காலேஜ், இந்த காலேஜும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி, ஸோ இது வந்து ஒரு 15th ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட ஓசி கட் ஆஃப் என்ன, ஆவரேஜ் கட் ஆஃப் என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜும் ஒரு 96% ஃபில்லிங் நடந்திருக்கு. அடுத்து சிவந்தியாதினார் காலேஜ் தூத்துக்குடி, இதோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆவரேஜ் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி சிவில் மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில்லிங்கே சுத்தமாக ஆகாமல் இருந்திருந்தோன்னா ஆவரேஜ் கட் ஆஃபும் ஃபில்லிங் பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது. இந்த கொடுத்துருக்க 20லே வந்து ஃபில்லிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த காலேஜ் தான். ஸோ அதனால் இந்த காலேஜ் கன்சிடர் பண்ணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜில் 86% ஆஃப் சீட் ஃபில் ஆயிருக்கு. அந்த ஆவரேஜ் கட் ஆஃப் 153.41. அப்புறம் கேஎல்என் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பட் இது வந்து நியர் டு மதுரை தான் நினைக்கிறேன். ஸோ இந்த காலேஜும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு 18th ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கடுத்து எஸ்ஆர்எம் மதுரை, இது வந்து ஆல்ரெடி வேற ஒரு நேமில் இருந்த இன்ஸ்டியூஷனை எஸ்ஆர்எம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து
நீங்கள் 19th ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அது லாஸ்ட் இயர் தான் இந்த சேஞ்ச் ஓவர் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 20th ஆப்ஷனாக வந்து AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி, இந்த ஆப்ஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மொத்தம் ஒரு 20 காலேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பிளான் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பர்சனலைஸ் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்குது, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.